பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. நான் எதற்காக வாழ்கிறேன்? நான் எதற்காக இந்த காரியங்களை செய்கிறேன்? நான் எதற்காக ஜீவனோடு வாழ வேண்டும்? நான் மரித்து போயிருக்கலாமே, என்னுடைய வாழ்க்கையில் தான் எந்த நன்மையும் நடக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஏது காரியத்தை செய்தாலும் அதில் சத்துருவானவன் பல போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறானே என்று வருத்தத்தோடு வியாகுலத்தோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிறையிருப்புகள் மாற்றப்படும். நீ உண்மையாய் இரு, தேவ சமூகத்தில் காத்திரு, நான் உனக்கான ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உண்மையாயிரு, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று உண்மையாயிரு, கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் தன்னுடைய வாழ்நாளில் அநேகர் பொய்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேலை விஷயத்தில் பொய் சொல்லுகிறார்கள், பிள்ளைகளுடைய காரியத்தில் பொய் சொல்லுகிறார்கள், கணவன் மனைவியிடையே பொய் சொல்லுகிறார்கள், தொழிலில் பொய் சொல்லுகிறார்கள். இப்படி வாழ்க்கை பொய் சொல்லக்கூடிய வாழ்க்கையாய் அமைந்து கொண்டிருக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொய்க்கு பிதாவாகிய தகப்பனாகிய சத்ரு இன்றைக்கு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய கற்பனைகளில் ஒன்றான பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற கற்பனையை நாம் படித்து கொண்டாலும் நம்முடைய வாய்களிலிருந்து அநேக பொய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கென்று உண்மையாய் நிற்க முடியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறோம். எந்த காரியம் செய்தாலும் அதில் ஏதாகிலும் ஒரு பொய்யை பிணைத்து பேசக்கூடிய ஜனங்களாய் இன்றைக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் நமக்கு கற்றுத்தந்தாலும் நம்மால் நிற்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அநேக வேளைகளில் பொய் சொல்லி அந்த இடத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் பொய்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையாயிரு, உண்மையும் உத்தமனாயிரு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோபு உண்மையும் உத்தமனாய் நீதிமானாய் அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்ததினால் அவனுக்கு வந்த சோதனைகளை எல்லாம் மாற்றி கொடுத்து அவனுக்கு இரட்டைத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோதனையை கண்டு பயப்படாத, நீ வேதனையை கண்டு பயப்படாத. பல பிரச்சனைகள் துதிக்கிறவனுக்கு சத்ருவானவன் கொண்டு வந்து போடுவான். அந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை மாற்றி எடுப்பதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு, அந்த இக்கட்டிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு நான் உனக்காக இறங்கி வருவேன். நீ உண்மையுள்ள மனுஷனாய், நீ உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவ சமூகத்தில் காத்து கிடப்பாயானால் உனக்குண்டான எல்லா காரியத்திலேயும் ஜெயம் உண்டாகும் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை தோற்று போனது போல் இருக்கிறது. ஒரு பொய் சொன்னதினால் என்னுடைய காரியம் தோற்று போய்விட்டது. சத்ருவானவன் சில வேளைகளில் குடும்பங்களை பிரித்து ஆக்கினைக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறான். கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறான். நீ என்னிடத்தில் பொய் சொல்லிவிட்டாயே, நீ என் காரியத்தில் பொய் சொல்லிவிட்டாயே, என்னிடத்தில் இதை மறைத்து விட்டாயே என்று சொல்லி இன்றைக்கு கணவன் மனைவியை பிரித்து வைக்கக்கூடிய காரியம் பொய்யினால் உண்டாகி கொண்டிருக்கிறது. உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல நம்முடைய காரண
காரணத்தின் நிமித்தம், நம்முடைய சூழ்நிலைமையின் நிமித்தம் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்றாவது ஒரு நாள் இதை கண்டுபிடிப்பார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதை கண்டுபிடிக்கும் போது குடும்பத்துக்குள் பிரச்சனையை தூண்டிவிடக்கூடிய சத்துருவானவன் இன்றைக்கு அநேக குடும்பங்களை பிரித்து வைத்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு புரசல், ஏதோ ஒரு அரசல், சந்தேகம் என்கிற பொய் குடும்பத்துக்குள் மோதி அடித்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களில் இந்த சந்தேகம் என்கிற பொய்யான வார்த்தைகள் உள்ளே நுழைந்து விடுவதினால அநேக குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி கால நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை அறிந்தும் மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியத்திலும் நீ உண்மை உள்ளவனாயிரு, மரண பரியந்தமும் நீ உண்மை உள்ளவனாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். அந்த மேன்மையான கிரீடத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். பரலோக ராஜ்யத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, நான் எத்தனை நாட்களாய் பொய்களை சொல்லிக் கொண்டிருந்தேன், உண்மையாய் வாழணும், உண்மையாய் இந்த காரியத்தை செய்யணும், உண்மையாய் எல்லாவற்றையும் நடத்த வேண்டும் என்று என்னுடைய இருதயத்துக்குள் நான் திட்டமும் தீர்மானமும் நினைத்து கொண்டாலும் சத்ருவானவன் அதை அழித்து போட்டு என்னை பொய் சொல்ல வைக்கிறான், லஞ்சம் வாங்க வைக்கிறான், களவு செய்ய வைக்கிறான். இந்த காரியத்தில் நீ இப்படித்தான் பேச வேண்டும் என்று அநேக வேளைகளில் பொய் குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேனே, ஆண்டவர் என்னை மாற்றுமாறா என்று அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் விட்டு தேவ சமூகத்தில் அறிக்கையிடு, உன் பாவத்தை அறிக்கையிடு, கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ மரண பரியந்தமும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் நீ உண்மையோடும் உத்தமத்தோடும் நீ நிலை நிற்பாயானால் உனக்கு பரலோக வீட்டிலே ஜீவ கிரீடம் உண்டாகும் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்த தகப்பன் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அந்த குடும்பங்கள் உண்மையாய் கர்த்தருக்கென்று சுவடு கொடுத்து ஓடுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அந்த இருதயத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாவுகள் இனி பொய் உரைய கூடாது ஆண்டவரே, இனி பொய் பேசக்கூடாது ஆண்டவரே, இனி பொய் வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு கர்த்தர் எங்கள் நாவுக்கு காவல் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தினவர் இனியும் நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி எங்கள் வழிகளை சீர்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.